2 நாட்கள் கழித்து பார்த்திபன் சுயநினைவுக்கு திரும்புகிறான். அப்போதான் தனது கூடவே இருந்து தன்னை நல்லா கவனிச்சுட்டு வந்தது மீனா தான் தெரிஞ்சதும் பார்த்திபனோட மனசுல மீனா மேல கொஞ்சம் காதல் மலர ஆரம்பிக்குது. நாட்கள் போக போக மீனா மேல உள்ள காதல் பார்த்திபனுக்கு அதிகரிச்சுட்டே போயிருக்குது. அப்போதான் காலேஜ் டே அன்னைக்கு தன்னோட காதலை மீனா கிட்ட சொல்லலான்னு காத்துக்கிட்டே இருக்கிறான் பார்த்திபன். கொஞ்சம் சில நாள்லயே எதிர்பார்த்தது போல காலேஜ் டேவும் வந்திருக்குது. தனது காதலை மீனா கிட்ட சொல்றதுக்காக வேண்டி அன்னைக்கு மீனாவை அந்த காலேஜ் ஃபுல் தேடிக்கிட்டே இருக்கிறான் பார்த்திபன். அப்போதான் மீனாவோட ஃப்ரெண்டு சுஜித்ரா மீனா லைப்ரரியில நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறா. இதை கேட்ட பார்த்திபன் தனது காதலை சொல்றதுக்காக வேண்டி சந்தோஷத்துல ஓடோடி போயிருக்கிறான். மகிழ்ச்சியோடு தனது காதலை சொல்ல போன பார்த்திபனுக்கு பயங்கரமான அதிர்ச்சி தகவல் ஒன்று காத்துக்கிட்டு. லைப்ரரிக்குள்ள நண்பர்களோட மத்தியில தான் உயிருக்கு உயிரா நேசிச்ச மீனா இன்னொரு பையனுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றத பார்த்திருக்கிறான் பார்த்திபன். இதை பார்த்ததும் பார்த்திபன் பயங்கரமான கவலையில ஆழ்ந்து போறான். அப்படியே அந்த இடத்த விட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட கிளம்புறான் பார்த்திபன்.